Praise the Lord, the name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் நீர் செய்த அதிசயமான காரியங்களை கர்த்தாவே இந்த நாளிலும் உடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடே தொடர்ந்து போராடு, இருக்கின்ற பலத்தோடே தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் விளம்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, சற்று நேரம் தியானித்து நாம் சாட்சியை கேட்போம். பிரியமானவர்களே, கர்த்தரது ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் செய்யப்படும் கண்ணிகள் எவைகள் என்றால் மந்திரவாதம், குறி சொல்லுகிற காரியங்கள், பில்லி சூனியம், இப்படி போன்ற அசுத்த ஆவிகளினுடைய கிரியைகள் தான். இவைகளால் ஏன் கர்த்தரது ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் செயல்பட முடியவில்லை என்றால், நாம் பரிசுத்த தேவனுடைய வேலைக்காரர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நமக்கு விரோதமாய் செயல்பட நினைக்கிற அந்த பொல்லாத மனுஷனையும் நான் தானே சிருஷ்டித்தேன் என்று அதுக்கு முந்தின வசனத்திலே அவர் எழுதியிருக்கிறார். அது அவனுக்கு தெரியாமல் பிசாசுகளுக்கு மந்திரவாதிகள் அடிமையாகி தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக செயல்பட எழும்பும் போது அவர்களது ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போய்விடுகின்றது.
ஊழியர்களாகிய நாம் உணவு, பணம், உறக்கம், உல்லாசம் போன்ற மாயைகள் மீது விருப்பம் இல்லாமல் இவ்வுலக இச்சைகளை விட்டு நாம் முழுவதுமாய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஜீவியத்தையே வாழும்போது நமக்கு எதிராக எழுப்புகின்ற எல்லாவற்றையும் கர்த்தர் அடித்து போடுவது அவருக்கு மிகவும் லேசான காரியம். இந்த வார்த்தை நிச்சயமாய் பலிக்கும். இப்படியாய் நடந்த ஒரு சம்பவத்தை, இந்த வசனத்துக்கு சாட்சியாக நடந்த ஒரு சம்பவத்தை சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, ஒரு நாள் நான் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது திடீரென்று பெரம்பூர் பகுதியிலேருந்து ஒரு மனுஷர் இந்த சொந்தம் வந்த சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. வந்து இங்கே லெவரண்டியன் சத்தம் போட்டார். வாசல்லேருந்து வெளியே போய் பார்த்தா நல்ல நீட்டாக ஊழியக்காரன் மாதிரி ஒரு வெள்ளை வேஷ்டி, ஒரு மேலே ஒரு வெள்ளை ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு நெத்தியில் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு வாசல் நின்றுட்டு இருந்தார். அந்த குங்குமம்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதை பார்த்துட்டு நான், யார் நீங்கள் அப்படின்னு அவர் உடனே சொன்னார், லெவரண்டியன் யார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என் வீட்டுக்குள்ளே வந்து வாசலில் போர்டு இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு என்ன கேட்டால் என்ன அர்த்தம், நீ யார் பாதை சொல்லு அப்படின்னு. உள்ளவா, உள்ளே வந்து சொல்லு அப்படின்னு. இல்லை நான் இங்கேருந்தே பேசுகிறேன். இல்லை உள்ளவா, ஏன் பயப்படுறப்பா உள்ள அப்படின்னு. அப்புறம் உள்ளே வந்தோடனே உன் பேர் என்னப்பா அப்படின்னு. என் பேர் குமார், பெரம்பூரை சேர்ந்த ஒரு பெரிய மந்திரவாதி அப்படின்னு. இந்த பெரிய மந்திரவாதி சின்ன மந்திரவாதிலாம் எனக்கு வேணாம், நீ எதுக்கு வந்திருக்கிற அதை சொல்லு அப்படின்னு. இல்லை மை போட்டு பார்த்ததுல உன் பேர் வந்தது, நீ தான் இங்கே வர்ற எல்லாருக்கும், இந்த சூனிய கட்டுல இந்த பிரச்சனை வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் நீ தான் ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கி கொடுக்குறியாமே அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், அது எங்களுடைய வேலை, ஊழியக்காரர் எங்களுடைய வேலை. பிசாசுகளை துரத்துறது, இந்த மந்திர சூன்யங்கள் எல்லாம் அவங்க கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமே அதெல்லாம் கர்த்தர் அழிச்சு போடுவார். உனக்கு இப்போ வேணும் அப்படின்னு. என்னை பற்றி உனக்கு தெரியாது, என்கிட்ட நீ மோதுற அப்படின்னா. உன்னை பற்றி எனக்கு என்ன தெரியணும், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நீ யாரோ, இப்போ எதுக்கு என்ன இங்கே பண்ணணும், இப்போ எது நீ அப்படி என்ன சொல்ல வர்ற அப்படின்னு. உடனே நான் வந்து கூடு விட்டு கூடு பாய்வேன் அப்படின்னு. கூடு விட்டு கூடு பாய்வியா அப்படின்னா என்ன அப்படின்னு. யாருக்குள்ளேயாவது போய் யாரையாவது கொலை பண்ணிட்டு கடைசியில் அந்த குற்றம் என் மேலே வராது அப்படி பண்ணிவிடுவேன் அப்படின்னு. ஓ, என்னை கூட யாரும் ஒரு ஆவி கிதி ஏவி விட்டு என்னை கொலை பண்ண வச்சிருவியா அப்படியா? அதெல்லாம் நீ ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம். ஹால் காலியாக தான் இருக்குது. ஹாலில் அந்த பக்கம் நீ உட்காந்துக்கோ, இந்த பக்கம் நான் உட்காந்துக்கிறேன். உனக்கு என்னென்ன செங்கல்கள் வேணுமா, அப்புறம் என்ன வேப்பலை வேணுமா, அந்த கருப்பு கொடியெல்லாம் வேணும்பாங்களே, அந்த கருப்பு கொடி, தேங்காய், என்ன வேணும், குங்குமம், மஞ்சள் எல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லி எல்லாம் நானே உனக்கு காசு கொடுக்குறேன், போய் வாங்கிட்டு வந்துடுற கடையில் உட்கார்ந்து உன்னால் முடிஞ்ச மந்திரங்களை சொல்லி நேரடியாக நம்ம 2 பேருக்கும் எதிர நடுவில் வச்சு நீ என்ன பண்ண காரியங்களை நீ செய். அது ஏதாவது எனக்கு வாச்சிச்சுன்னா நீ மற்ற காரியங்களை நீ கண்டினியூ பண்ணி செஞ்சுப்பார். ஏன் தான் ஒன்றும் நடக்கலை, எல்லா மந்திரமும் வீணாக போச்சுன்னு சொல்லி தானே வந்திருக்கிறேன். அப்புறம் என்ன நேராக வந்து என்னவோ நான் இதில் வந்துடுவேன் அதில் வந்துடுவேன், கூடு விட்டு கூடு பாய்மனா ஏன்ப்பா பயமுறுத்துறப்பா? எனக்குள்ளே இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி எனக்குள்ளே இருக்குது, அவரை நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே மேலே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டான். மேலேயா? மேலே சர்ச்சு நடக்குது அப்படின்னு. நான் வந்து பார்க்கலாமா அப்படின்னா. ஓ, வந்து பாரு, என்ன பண்ணலாம், சர்ச்சில் கொண்டு கொஞ்சம் சூனியம் பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை வந்து நான் பார்க்கலாம் இல்லை அப்படின்னு. ஓ, தாராளமாக பாருன்னு சொல்லிட்டு இப்படி போகும்போது அவன், சார் இதெல்லாம் தேசத்துக்கு கொஞ்சம் விட்டுருங்க சார், இந்த வேலையெல்லாம் இது எங்கள் பழைப்பு அப்படின்னா. உன் பழைப்பு ரொம்ப கேவலமான பழைப்பு, இதனுடைய சந்ததியை பாதிக்கும், தயவுசெய்து இதெல்லாம் இனிமேல் பண்ணாத, போ, ஒழுங்காக போய் ஏதோ வேலை செஞ்சு சம்பாதின்னு சொல்லி அனுப்பிட்டேன். அடுத்த சண்டே வந்து சபையினுடைய வாசல் அந்த இருந்து பார்த்துட்டு போயிட்டோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. சமயம் வாய்ப்பாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை கண்டனம் செய்து பிரசங்கம் பண்ண ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நமக்கு விரோதமாய் ஒரு ஆயுதம் வாய்க்காதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் அழித்து போட அவர் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். அது நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், அது நமக்கு கொடுக்கப்பட்ட நீதியாய கர்த்தர் நமக்கு இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார். நம் உற்சாகமாய் கர்த்தருடைய காரியங்களிலே செயல்படுவோம். கஷ்டப்படுகிற மக்கள், அதாவது ஆண்டவரை அறியாமல் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கிற மக்களுக்கு விடுதலை வாங்கித்தர கர்த்தருடைய சொப்பத்தை நம்ம காத்திருந்து ஜெபிப்போம், கிரியை செய்வோம். கர்த்தருடைய நாம மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும், எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, எங்களை வறுமையாக்குகிறோம். கர்த்தாவே, உடைய ஊழியர்களே, எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற உங்களுடைய எல்லா மேலான ஆசீர்வாதங்களுக்காகவும் எல்லா விதமான கிருபைகளுக்காகவும் தகப்பனே அப்பா, எல்லா விதமான எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்புக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென், ஆமென்.